நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஐம் டாக்டர் நிவேதிதா காமராஜ், இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் அபவுட் பேப் ஸ்மியர் டெஸ்டிங். ஸோ இப்போ இந்த பேப் ஸ்மியர் டெஸ்டிங் அல்லது கர்ப்பப்பை வாய் பரிசோதனை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்தியாவிலே த மோஸ்ட் காமன் கேன்சர், அதாவது நிறைய பெண்களை தாக்கக்கூடிய புற்றுநோய்களில் முதல் இடம் வகிக்கிறது வந்து பிரஸ்ட் கேன்சர். அடுத்த இடம் வகிக்கிறது வந்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான். கிட்டத்தட்ட இப்போ அது பிரஸ்ட் கேன்சரை தாண்டி நம்பர் ஒன்க்கு வந்துட்டு இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, நிறைய ஆய்வுகள் படி இதுதான் இப்போ முன்னேறி கொண்டே போகுது எண்ணிக்கையில். ஸோ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை எப்படி பரிசோதனை செய்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, எவ்வளோ ஏர்லியாக நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் நம்ம அதை வந்து தடுக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை வந்து ஈஸியாக எளிதிலே வந்து கண்டுபிடிக்க முடியும். பெரிதளவில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜியோ இல்லை டெக்னிக்ஸோ தேவை கிடையாது. அதிக நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணி போய் நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒன் டெஸ்ட், அது பேர் பேப் ஸ்மியர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேப் ஸ்மியர் டெஸ்டிங் ரெகுலராக பண்ணும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்ப்பப்பை வாயில் ஏதாவது இந்த மாதிரி புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இருந்தாலோ, இல்லை புற்றுநோயாக மாறக்கூடிய செல்கள் இருந்தாலோ, இல்லை புற்றுநோய்க்கு முன்பதாக அதாவது ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்தாலோ ஈஸியாக நம்மளால் கண்டறிய முடியும். ஸோ இதை வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலியமாக கவர்மெண்ட்டும் சரி, டாக்டர்ஸும் சரி நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த பேப் ஸ்மியர் டெஸ்டிங் மட்டும் பண்ணுங்க, ரெகுலராக பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓ இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜர் போல், ஸோ இதற்கு வந்து நம்ம அட்மிட் ஆகணும், டெஸ்ட் பண்ணணும், இல்லை அதிகம் செலவாகும், ஸோ அதனால் எதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு ப்ரொசீஜர். ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஆஃபீஸ் ப்ரொசீஜர்னா நீங்கள் ஓபிக்கு போகிறீங்க, அடியில் செக் பண்ணி நம்ம டெஸ்டிங்க்கு ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இதற்கு எந்த ப்ரிப்பரேஷனும் தேவை கிடையாது. இது ரொம்ப ஒரு லாங் ப்ராசஸும் கிடையாது. ஒரு ஹார்ட்லி ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கிற ப்ரொசீஜர் தான். ஸோ இது எப்படி பண்ணணும், இதனால என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ண போகிறீங்க, ஒரு மகப்பேறு மருத்துவரை மீட் பண்ண போகிறீங்கன்னா, அந்த நேரத்தில் அவங்க அடியில் வந்து உங்களோட கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி, அதாவது பெண் உறுப்பு இருக்கு இல்லையா, வெஜைனா அண்ட் வெஜைனாக்குள்ளே ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் விட்டு பார்க்கும்பொழுது நேரடியாக கர்ப்பப்பை வாய்ப்பகுதியை விஷுவலைஸ் பண்ண முடியும். அந்த பகுதியில் பல செல்கள் இருக்கும். ஸோ இந்த செல்களை யூஸ்வலாக எடுத்து தான் நம்ம டெஸ்டிங்க்கு அனுப்புவோம். ஸோ இதை எடுத்து அனுப்புறதுக்கு இப்போ வந்து லிக்விட் பேஸ் சைட்டாலஜி இருக்கு, இல்லை நார்மலான ஸ்மியர் டெஸ்டிங் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு இடங்களில் ஒரு ஒரு டைப் ஆஃப் ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன ப்ரஷ் மூலியமாக இல்லை ஸ்பேச்சுலா மூலியமாக உள்ளே வந்து அந்த கர்ப்பப்பை வாய்ப்பகுதியை வெளியில் லைட்டாக இப்படி ஸ்வாப் மாதிரி எடுத்து அதை வந்து ஒரு ஸ்மியரில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இல்லை ஒரு லிக்விடில் அதை உள்ளே போட்டு டெஸ்டிங் காமிச்சிடுவாங்க. ஸோ இதை ஹார்ட்லி ஒரு 2 to 3 மினிட்ஸ் பெயினே இருக்காத ஒரு ப்ரொசீஜர். ஸோ இதை டெஸ்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க செல்களில் ஏதாவது ஒரு வேறுபாடு இருக்கா, ஏதாவது ப்ரீ கேன்சரஸான கண்டிஷன்ஸ் இருக்கா, கேன்சருக்கு முன்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை கேன்சருக்கான செல்களோ அதில் இருக்கான்றதை ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை டிடெக்ட் பண்ணி இது ஒரு 4 to 5 டேஸில் இந்த ரிப்போர்ட் வந்துடும். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 21 வயதுலேருந்து 65 வயது வரைக்கும் இருக்க பெண்கள் எவ்ரி 3 இயர்ஸ் பண்ணுறது வந்து ரெக்கமெண்டட் அப்படின்றது கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ். ஸோ ஆனால் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டே இருக்கணுமா டாக்டர், கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து இப்போ மேரேஜுக்கு முன்னாடி பேப்ஸ்மியர் டெஸ்டிங் தேவை கிடையாது. ஸோ உங்களோட மேரேஜுக்கு பிறகு எஸ்பெஷலி ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் ஒரு குழந்தைக்கு அப்புறமோ இல்லை 2 குழந்தைகளுக்கு அப்புறமோ கண்டிப்பாக இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட் ரெகுலரான மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்போ இதை பண்ண சொல்கிறோம். ஸோ இது பண்ணும்பொழுது 3 முறை ஒரு வேளை உங்களுக்கு இந்த டெஸ்ட் நெகட்டிவாக வந்திருக்கு, இப்போ பண்ணுறீங்க, அடுத்து ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு பண்ணுறீங்க, திரும்ப ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு பண்ணுறீங்க, 3 டைம்ஸுமே அது நெகட்டிவாக வந்துருச்சுன்னா தென் நீங்கள் திரும்ப வந்து இம்மீடியட்டாக டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் விட்டுட்டு பிறகு டெஸ்ட் பண்ணால் போதும். இப்போ வந்து நவீன முறைகள் மூலியமாக ஹெச்பிவி டிஎன்ஏ அப்படின்னு ஒரு டெஸ்டிங் இருக்குது. அந்த டெஸ்டிங் பண்ணும்பொழுது எவ்ரி 5 இயர்ஸ் பண்ணால் போதும். அண்ட் அதில் 2 முறை நெகட்டிவ்னு வந்தாலே அடுத்த முறை அதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் 65 வயதுக்கு பிறகு, அதாவது போஸ்ட் மெனோபாசல் அப்படின்னு சொல்லுவோம், மாதவிடாய் கம்ப்ளீட்டாக நின்ன பிறகு அந்த பெண்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அதாவது ஒரு 5 இயர்ஸ் பண்ணால் போதும். அந்த 5 இயர்ஸ்க்கு அடுத்து இருக்க டெஸ்ட் நெகட்டிவாக இருந்தால் அவங்க அதை ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த
அளவுக்கு இந்த டெஸ்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாகவும், ஈஸியாகவும் இருக்கு. இந்த டெஸ்டிங் வந்து பண்ணும்பொழுது டெஃபினட்டாக அந்த கண்டிஷன கண்டறியறது மட்டும் இல்லாமல், அதற்கு மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்றது அந்த ஒரு ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்லயே நம்மளுக்கு தெரியும். ஸோ இது மேற்கொண்டு இது வந்து ப்ரீ கேன்சரஸ் லீஷனா இருந்தா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்? இல்ல கேன்சர்ல என்ன ஸ்டேஜா இருக்க வாய்ப்புகள் இருக்கு? அப்படின்ற மாரி இத கிரேட் பண்ணி நம்ம அதற்கு அடுத்து கொண்டு போகறதுக்கு, இது ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டா இருக்கு. ஸோ இந்த டெஸ்டிங் வந்து ரெகுலரா எல்லா பெண்களும் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த டெஸ்டிங் பண்ணல அப்படின்னா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருந்தாலும் அத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரத்தத்திலயோ, இல்ல மத்த டெஸ்டிங்லயோ இத கண்டுபிடிக்க முடியாது. அட்வான்ஸ்டான ஸ்டேஜஸ் அதாவது கர்ப்பப்பை வாயிலிருந்து அது கர்ப்பப்பை வரைக்கும் பரவின ஸோ அது மத்த உறுப்புகளுக்கு பரவின பிறகு தான் நம்மளால ஸ்கேன்லயோ, இல்ல மத்த டெஸ்டிங் முறைகள் மூலியமாகவோ கண்டறிய முடியும். ஸோ இந்த பாப்ஸ்மியர் டெஸ்டிங்க ரெகுலரா பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நெறைய பெண்கள் கேட்கறது இது வந்து இப்போ கர்ப்பமா இருக்க பெண்கள் பண்ணணுமான்னு. ஸோ யூசுவலி பிரெக்னன்சி அப்போ இந்த டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கர்ப்பிணி பெண்களும் சரி, இல்ல மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த காலகட்டத்தில இருக்கிற பெண்களும் சரி, இந்த டெஸ்டிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஒரு 30 டூ 35 இயர்ஸ் ஆகியும் இன்னும் அம் அ செக்ஷுவலி ஆக்டிவா இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல அப்படின்ற பட்சத்தில், அவர்கள் இந்த டெஸ்ட்ட எடுக்க வேண்டியது அவசியம். ஸோ, இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஈஸியா கண்டறியறதுக்கு இதுதான் ஒரே முறை. ஸோ இந்த டெஸ்டிங்க கண்டிப்பா நீங்க பண்ணணும். அது மட்டும் இல்லாம எல்லா கேன்சர்ஸ் மாதிரியும் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும். ஸோ பிரிவென்ஷன் அப்படின்னு நம்ம பேசும்போதே தடுப்பூசிகள் தான் இல்லையா? இப்போ கோவிட் வரதுக்கு முன்னாடி எப்படி கோவிட்கான தடுப்பூசிகள் நம்ம எடுத்துக்கொண்டோமோ, அதே மாதிரி இந்த அ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் ஒரு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த வேக்சின் பேரு நம்ம ஹெச்பிவி வேக்சின் அப்படின்னு சொல்றோம். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்க்கு எதிர்த்து ஒரு வேக்சின். ஸோ இந்த வேக்சின் வந்து எவ்வளோ யங்கா இருக்க கிட்ஸ் அதாவது 8லேருந்து 12 வயதுக்குள்ள இருக்க ஆண்களும் சரி, பெண்களும் சரி எடுத்துக்கொள்ளும் பொழுது, கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை நம்மளால கம்ப்ளீட்டா பிரிவென்ட் பண்ணவும் முடியும். ஸோ அந்த ஹெச்பிவி வைரஸ் அப்படின்ற அந்த வைரஸ் தான் இந்த கேன்சருக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியா இருக்கு. ஸோ அத வந்து நம்ம முன்கூட்டியே தடுக்கும் பொழுது, இந்த கேன்சரையும் நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும். ஸோ நெறைய பேர் கேட்பாங்க, "எனக்கு எந்த ஒரு அறிகுறிகளும் இல்ல டாக்டர். ஸோ வலி இல்ல. எனக்கு வந்து அந்த இடத்துல பெருசா வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கிடையாது. வெள்ளப்படுதல் ரொம்ப அதிகமா கிடையாது. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. நான் ஏன் டெஸ்ட் பண்ணிக்கணும்?" அப்படின்றது யூசுவலா கேட்குற கேள்வி. ஸோ நெறைய நேரங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு பெரிதாக அறிகுறிகள் இருக்காது. ஸோ அதுதான் அதுல இருக்க ரொம்ப முக்கியமான விஷயமே. ஒரு சைலன்ட் கேன்சர் மாரி தான். அந்த அட்வான்ஸ்டான ஸ்டேஜ் அந்த கேன்சர் வந்து பரவின பிறகு அல்லது பெரிசாக அடுத்தடுத்த கிரேடுக்கு இம்ப்ரூவ் ஆன பிறகு தான் அதுக்கான அறிகுறிகள் தெரியும். ஸோ அதனால அறிகுறிகள் வந்த பிறகு நம்ம டெஸ்ட் பண்றது வந்து கொஞ்சம் கால தாமதமான ஒரு டிசிஷனா இருக்கும். ஸோ அதனால தான் முன்கூட்டியே அதை வந்து கண்டறிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு எந்த சிம்ப்டம்ஸ் இல்லனாலும் கண்டிப்பாக நீங்க டெஸ்ட் பண்ணிக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒரு ப்ரீ கேன்சரஸ் ஸ்டேஜ்ல அதாவது கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சா கூட நம்மளால கம்ப்ளீட்டா அத தவிர்க்க முடியும். ஏர்லி ஸ்டேஜஸ்லயே நம்மளால கண்டுபிடிக்கப்பட்டால் கூட ஈஸியாக அது குணமடைய முடியும். நம்மளுக்கு ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி வரைக்கும் நம்ம போ வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த புற்றுநோய்க்கான பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அதேபோல நெறைய பெண்கள் கேட்பாங்க லைக் டாக்டர் இந்த மாதிரி மைல்டா டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு. ஒரு வெள்ளப்படுதல் இருக்கு. இல்ல இட்சிங் இருக்கு அந்த இடத்துல. இல்ல திரும்ப திரும்ப எனக்கு வந்து ஒரு மாரி அந்த இடத்துல வேற கலர்ல டிஸ்சார்ஜஸ் வருது. இதெல்லாம் கேன்சரா இருக்குமோ அப்படின்னு பயப்படுறவங்களும் இருக்காங்க. ஸோ யூசுவலாக அந்த இடத்துல வெள்ளப்படுறதோ, இல்ல அந்த இடத்துல ஒரு நமைச்சல் இருக்கதோ, அந்த இடத்துல ஒரு வலி இருக்கதோ ரொம்ப சாதாரணமான விஷயம். ஸோ அந்த மாரி இருந்தா கண்டிப்பா உங்க டாக்டர் அணுகி அதற்கான ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பட் இது வந்து ஒரு ரொட்டீன் செக்கப்ல கொண்டு வர வேண்டியது அடுத்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இதை தவிர வந்து இந்த கேன்சரை ப்ரிவென்ட் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேக்சின்ஸ், ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங் அண்ட் இது வந்து பாப்ஸ்மியர் டெஸ்டிங். இந்த 3 மெத்தட்ஸ் இருக்கு. இது 3ல ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணி பண்ண வேண்டியது அவசியம். நன்றி, வணக்கம்.